வணக்கம். இந்த சாப்டர்ல நம்ம இமேஜ் டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Photoshop ஓபன் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட் பண்றதுக்காக நான் ஒரு இமேஜை Photoshop குள்ள இம்போர்ட் பண்றேன். கிளிக் பண்ணி drag and drop பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபைல்ல போய் ஓபன் கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் இமேஜை நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த எஃபெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் லேயரையும் இந்த இமேஜையும் நம்ம செப்பரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு காப்பி எடுக்க போறேன். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற டூல் பார்த்தீங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூல். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா W. கீபோர்டில் W கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டூலுக்கு நீங்கள் டைரெக்டாக செலக்ட் பண்ணிடலாம். சும்மா கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டார்க்கர் பாயிண்ட்ஸ் எல்லாமே அது சென்ஸ் பண்ணி நமக்கு ஒரு 60% ஆஃப் த ஒர்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். இது நம்ம செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஏரியாவை வந்துட்டு செலக்ட் ஆன ஏரியா வந்துட்டு இன்னும் ரிஃபைன் பண்ணலாம். இப்போ சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஏரியாவை நான் வந்து செலக்ட் பண்ணணும். கீபோர்டில் ஆல்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட கர்சர் பார்த்தீங்களா மைனஸ் அப்படின்னு சிம்பிளில் மாறிடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் ஏரியா கிளிக் பண்ணால் அந்த மிஸ் ஆன ஏரியாவை நம்ம திரும்பி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த கேரக்டரை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது மெனு பார்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிஃபைன் எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிஃபைன் எட்ஜ் பாப்அப் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் ஸ்மார்ட் ரேடியஸை ஆன் பண்ணிக்கங்க. ரேடியஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, ஸ்மூத் 2 அல்லது 1 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஷிஃப்ட் எட்ஜ் -3 அல்லது -2. இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி கட் பண்ணியிருக்க இமேஜ் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ரிஃபைன் எட்ஜ் ப்ராசஸ். இப்போ நான் செலக்ட் பண்ண இமேஜ் வந்து எனக்கு தனியாக ஒரு நியூ லேயரில் வந்து கிரியேட் ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அவுட்புட்டில் நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க், அதாவது நியூ லேயர் எனக்கு கிரியேட் ஆகணும். அந்த நியூ லேயருக்கு லேயர் மாஸ்கோட வரணும். ஓகே கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து லேயர் பேனலில் அந்த இமேஜ் வந்து லேயர் மாஸ்கோட கிரியேட் ஆகிரும். இப்போ சேம் இதே இமேஜை இன்னொரு காப்பி எடுக்கிறோம். காப்பி எடுக்கிறதுக்கு ஷார்ட்கட் Ctrl+J. இப்போ இந்த இமேஜ் வந்து காப்பி நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த சேம் இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுறேன். இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றின லேயரை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது நம்ம தனியாக முதல்ல எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா ஒரு மாஸ்க் பண்ணியிருக்க லேயருக்கு கீழே வந்து இந்த லேயரை வந்து ட்ராப் பண்ணிடலாம். இப்போ இந்த கீழே இருக்க லேயரை செலக்ட் பண்ணி மெனு ஆப்ஷனில் ஃபில்டர் சூஸ் பண்ணுங்க. அதில் லிக்விடிஃபை செலக்ட் பண்ணுங்க. இந்த லிக்விடிஃபை பேனலில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு wrap டூல் ஒன்று இருக்கும். அதோட ஷார்ட்கட் வந்து W. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த இமேஜோட காஸ்டியூம்ஸை வந்து எக்ஸீட் பண்ணுங்க. இந்த மாதிரி wrap பண்ணுறனால கலர் நமக்கு வந்து தேவை. ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து இந்த மாதிரி வந்து wrap பண்ணுறோம். இப்போ ஓகே கிளிக் பண்ணுங்க. மூவ் டூல் கிளிக் பண்ணி இந்த பின்னாடி இருக்க இமேஜை கொஞ்சம் நான் இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த லேயரும் ஒரு கார்னருக்கு இந்த மாதிரி நான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேயருக்கு நான் மாஸ்க் கிரியேட் பண்ணுறேன். இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மாஸ்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாஸ்க் வந்து வந்துடும். இப்போ நான் மாஸ்க்கை வந்து இன்வெர்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த இமேஜ் வந்து எனக்கு தேவையானப்போ தான் ப்ரஷில் நான் என்னென்ன ப்ரஷ் சூஸ் பண்ணி என்னென்ன ஸ்டைல்ஸ் கொடுக்குறேனோ அந்த ஸ்டைல்ஸில் மட்டும்தான் இந்த கலர்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். இந்த இமேஜ் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் இதை இன்வெர்ட் பண்ணுறேன். இந்த மாஸ்க்குங்கிற ஏரியாவில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மாஸ்க் ப்ராப்பர்ட்டி விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் இன்வெர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஹைட் ஆயிரும். இப்போது நான் மாஸ்க்கை செலக்ட் பண்ணி என்னோடய ப்ரஷ் டூலில் நான் என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் ப்ரஷ் நான் யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரஷ் டூ செலக்ட் பண்ணுறேன். உங்களோட கலர் பேலட்டில் ஒயிட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
ஓகே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ நான் கொடுத்தோன்னே எனக்கு அந்த இமேஜோட கலர்ஸ், அதாவது அந்த பிக்சர் நம்ம பேக்ரவுண்டில் கொடுத்த பிக்சர் வந்துட்டு நம்ம கொடுக்குற ப்ரஷ்ஷோட ஸ்டைலில் நமக்கு இப்போ கிடைக்கிது. ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து அந்த மாதிரி இமேஜை வந்துட்டு விராப் பண்ணியிருக்கோம். அன்டூ பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம். முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா தனியாக, இந்த இமேஜை ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணி கலர் பேலட்டில் பிளாக் செலக்ட் பண்ணி, இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் வருது. இது என்ன எதனால் அப்படின்னா, எனக்கு வந்து இங்கே மாஸ்க் செலக்ட் ஆகாமல் இந்த இமேஜ் செலக்ட் ஆகிருக்கு. அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது தப்பு. அன்டூ பண்ணிவிட்டு மாஸ்க் செலக்ட் ஆயிருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாஸ்கில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் வந்துட்டு மாஸ்க் சைடு வந்துட்டு இப்படி காட்டும். ஸோ உங்களோட மாஸ்க் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணுங்கள். பிளாக் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்குங்க. பேலட்டில் பிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்மோக் ப்ரஷஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரஷ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஃபோட்டோஷாப்பில் இருக்காது. நீங்கள் நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக ப்ரஷஸ் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த 2 லேயருக்கும் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ பேக்ரவுண்டே இல்லாமல் இருக்கு இல்லையா அந்த இமேஜில். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே பாட்டமில் டூல் பாரில் கீழே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் டூல் இருக்கும். அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா யூ. கீபோர்டில் யூ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டூலுக்கு நீங்கள் டேரெக்டாக போயிடலாம். ரெக்டாங்குலர் டூலை கிளிக் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி ஒரு ஷேப் நான் வரைகிறேன். அந்த ஷேப்போட கலர் வந்துட்டு டிஃபால்ட்டாக பிளாக் கலர் வருது. இதில் நான் கலர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் நான் கொடுக்குறேன். இதுதான் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ இதை நான் இந்த 2 லேயருக்கும் கீழே வந்துட்டு ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டேன். இப்போது இந்த செகண்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம அந்த எஃபெக்ட் பண்ணக்கூடிய லேயர், அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் செலக்ட் பண்ணிவிட்டு மறந்துடாதீங்க, மாஸ்க் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலை எடுங்க. இப்போ சேம் மேலே பண்ண அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஒயிட் கலர் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்குங்க. கலர் பேலட்டில் ஒயிட் கலர் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு ரேண்டமாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ரொம்ப நிறையா நீங்கள் ப்ளேஸ் பண்ண வேணாம். இப்போது இந்த எஃபெக்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் T கிளிக் பண்ணி என்டர் கிளிக் பண்ணுறேன். அந்த எஃபெக்டை ரைட் பிளேஸில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நமக்கு ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஷார்ப்பானது இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பர்டிகுலர் மாஸ்க் லேயரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பேலட்டில் பிளாக் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்குங்க.
அதே மாதிரி இந்த மேலே இருக்க லேயர், நம்மளோட ஒரிஜினல் பிக்சர் லேயர் இருக்குல்ல, அதில் அந்த எட்ஜஸை வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்க லேயரை ஹைட் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம மாஸ்கில் கிளியர் பண்ணிடலாம். நம்மளோட ஒரிஜினல் இமேஜ் இருக்கு இல்லையா, டாப்பில் இருக்க லேயர் இருக்கு இல்லையா, அதில் மாஸ்க் செலக்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் நம்ம இங்கே சைடில் பண்ணிக்கலாம். ப்ரஷில் அந்த ஸ்மோக் ப்ரஷ் எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு சைஸை 190 பிக்சல்ஸ் வச்சுட்டு உங்கள் பேலட்டில் பிளாக் செலக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதோட எட்ஜஸை வந்து ஸ்மூதன் பண்ணுறோம். அன்டூ பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் ப்ரஷஸ் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா சேம் அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது. ஒவ்வொரு தடவையும் வந்து புது புது பேட்டர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஒரே ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் வரும். கீழே இருக்க லேயரில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். நம்ம இந்த எஃபெக்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இமேஜ் டிஸ்பர்ஷன் எஃபெக்ட். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கலர் பிக்கர் டூல் எடுத்து இந்த இமேஜில் உள்ள காஸ்டியூமோட கலரை நான் பிக் பண்ணி ஓகே கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இதில் இருக்க அதே கலர் இந்த டெக்ஸ்ட் இமேஜாக வந்திருக்கு. தேங்க்யூ.